வணக்கம் தோழர்களே. இது நங்கூரம். நான் முருகேசன். இந்த காணொளியை பார்ப்பவர்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு மிக்க நன்றியுடையவனாக இருப்பேன். இப்போ நம்ம சுனிதா வில்லியம்ஸ் அம்மா பூமியில தரையிறங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட 9 மாதங்களுக்கு பிறகு வெற்றிகரமா தரையிறங்கியிருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்மளெல்லாம் பயமுறுத்திட்டாங்க. சுனிதா வில்லியம்ஸ் அவங்க போன அந்த கூட்டணியில இருக்கிறவங்க திருப்பி வருவாங்களா? வரமாட்டாங்களா? அப்படிங்கிற ஒரு சந்தேகத்த கிளப்பிட்டாங்க. காரணம் ஹீலியம் லீக் ஆயிருச்சு, அது லீக் ஆயிருச்சு. போ போயிட்டு வந்த அந்த இதெல்லாம் வே அந்த வண்டி அது வண்டி தானே அது ஏர்சஸ் அது ஏதோ ஒண்ணு சொல்றாங்கல்ல. அதெல்லாம் ரொம்ப இதா இருக்குது. ஹீலியம் லீக் ஆயிருச்சு அப்படிங்கிற மாரி ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. அதனால் வருவார்களா வரமாட்டார்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தவிப்போடு இருந்தோம். இருந்தாலும் அந்த இதில் இருக்கும்போது பாதுகாப்பாக தான் இருந்திருக்காங்க. அந்த வீடியோக்கள் நம்ம ஃபோட்டோக்கள்லாம் நமக்கு வந்தது. பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம். பத்திரிகையில் காணொலிகளில் வந்தது, செய்திகளில் வந்தது. அதெல்லாம் பார்த்துட்டு தான் இருந்தோம். அதனால் கொஞ்சம் மனசாறுதலாக இருந்தது. இருந்தாலும் பூமிக்கு திரும்பி வந்துடணும் அப்படின்னு தான் உலக மக்களுடைய பிரார்த்தனையாக இருந்தது. அதே போல் இன்றைக்கு காலையில் 3 மணி சுமார் 3 மணி போல் கடலில் இறங்கிடுச்சு. அவர்கள் அந்த அந்த களம் அவர்களுக்கு உலக மக்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். அவர்கள் செய்த சாதனை, உலக சாதனை, மிகப்பெரிய அபரிமிதமான உலக சாதனை. அதற்காக அனைவரும் பாராட்டுகிறார்கள். அதோடு சேர்ந்து நாமளும் பாராட்டுறோம். குஜராத் மாநிலத்தில் அவர்களுடைய பூர்வீக கிராமத்தில் மிகப்பெரிய கொண்டாட்டங்களை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். மக்கள் வாழும் இடங்கள் அனைத்துமே ஒரு மனநிறைவை பெற்றிருக்கிறது அவர்களுடைய வருகை. சரி, அப்புறம் நம்ம விஷயத்துக்கு வருவோம். நம்ம இந்த பவன் கல்யாண் ஐயா இருக்கார் பார்த்தீங்களா, அவருக்கு ஒரு துணை முதல்வர்னு நினைக்கிறேன். அவருக்கு ஒரு 4 வார்த்தைகள். அவர் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, வட மாநிலத்திலிருந்து ஆட்கள் வேலை செய்யணும், ஆனால் ஹிந்தி வேணாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, வட மாநிலத்திலேருந்து ஆட்களை யாருங்க கூட்டு வரல. ஆரம்ப காலகட்டங்களில் யாரும் கூட்டு வரல. அவர்களாக பிழைப்பு தேடி வந்தாங்க. பிழைச்சு இப்போ நமக்கு ஒரு வருமானம் கிடைக்காதா? நமக்கு ஒரு வேலை கிடைக்காதா? அது மூலமாக ஒரு வருமானம் வராதா? அந்த வருமானத்தை வைத்து நம்ம குடும்பத்தை காப்பாற்ற மாட்டோமா? அப்படிங்கிற மாதிரி தான் வந்தாங்க. அவர்கள் மும்பை, கல்கட்டா அந்த மாதிரி டெல்லி அந்த மாதிரி இடத்துக்கும் போனாங்க. அதை விட தமிழ்நாடு சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. அதனால் வந்தாங்க. நல்லபடியாக தான் இருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் கிட்டத்தட்ட 1 கோடி நபர்களுக்கு மேலாக தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. அவர்களை யாரும் கூட்டிகிட்டு வரல ஆரம்பத்தில். அதுக்கப்புறம் அவர்களுக்கு டிமாண்ட் இங்கே இருக்குது, வேலை இருக்குது, அதற்கான ஊதியமும் நிறைய கிடைக்குது. அப்படிங்கிறதுனால அவர்களுக்குள்ள ஒரு குழு மாதிரி அமைச்சிக்கிட்டு, அதுக்கு ஒரு லீடர் மாதிரி இருந்துக்கிட்டு, அங்கேருந்து ஆட்களை அழைச்சிட்டு வேலையெல்லாம் கொடுத்துருக்காங்க, செஞ்சுருக்காங்க. இன்னமும் வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. நல்லபடியாக போய்கிட்டு இருக்குது. அது வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஹிந்தி வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு ஆட்கள் மட்டும் வேணும், ஹிந்தி வேணாமா அப்படின்னா, ஆட்களை நம்ம கூட்டு வரல. அவர்களாக வேலை தேடி வந்தார்கள். வேலை இருக்குது, அதனால் வந்தாங்க, வேலை செய்கிறாங்க. அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹிந்திக்கு அதுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போ அவங்க என்ன தமிழ் கற்றுக்கிட்டா வந்தாங்க? இல்லை. ஆனாலும் இங்கே வேலை செய்கிறாங்கல்ல, ஏதோ அவர்களுக்கு தெரிந்த ஒரு சில தமிழ் வார்த்தைகளை பயன்படுத்தி தத்தகா புத்தகான்னு ஏதோ தமிழில் பேசி பிழைக்கிறாங்க, வேலை செய்கிறாங்க. நல்லபடியாக தான் போய்கிட்டு இருக்குது. அதனால் அவர்களை யாரும் அழைத்து வரவில்லை. அதனால் நம்ம ஹிந்திக்கு அதுக்கும் சம்மந்தப்படுத்தாதீங்க. அது வேறு, இது வேறு. இப்போ நம்ம தமிழ்நாட்டிலேருந்து நம்ம டெல்லிக்கு போகிறோம் அப்படின்னாக்கா, அந்த டெல்லி பாஷையான ஹிந்தியவோ ஏதோ ஒரு பாஷையை கற்றுக்கிட்டு போகிறோமா? பீகாருக்கு போகிறோம், பீகாரில் இருக்கிற பீகாரி மொழியவோ இல்லை மைதிலியவோ இல்லை போஜ்பூரியவோ நம்ம கற்றுக்கிட்டு போகிறோமா? இல்லை. போகிறோம், வேலை கிடைக்கிது, போகிறோம். வேலை கிடைக்கிற வேலையை நம்ம செய்கிறோம். அதன் மூலமாக ஒரு சில வார்த்தைகளை கற்றுக்குறோம். அப்படியே வச்சு பொழப்பு ஓட்டினேன். நான் அசாமில் இருந்தேன், ஒரு 3 மாதம் இருந்தேன். அங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது எனக்கும் ஹிந்தி தெரியாது, அசாமி தெரியாது, எந்த மொழியும் தெரியாது. ஆனாலும் போனேன். இங்கிலீஷே தெரியாது, முக்கால்வாசி இங்கிலீஷே தெரியாது. அரை குறையுமா தான் இங்கிலீஷே தெரியும். அப்படிங்கும்போது நம்ம அதை வச்சு மேனேஜ் பண்ணி இப்போ ஒரு 3 மாதம் இருந்துட்டு வந்தேன். அதுக்கப்புறம் குடும்ப சூழ்நிலை காரணமாக திரும்பி அங்கே போகிறதுக்கு முடியலை. இதே மாதிரி நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். ஒரு மாநிலத்துக்கு போகும்போது அந்த மொழி பாஷையை கற்றுக்கிட்டு தான் போகணும் அப்படின்னா அது இயலாத காரியம். போய் ஒரு சில வார்த்தைகளை கற்றுக்கிட்டு அப்படியே கூட இருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கலாம். அதில் ஒன்றும் தவறு இல்லை. நீங்கள் ஹிந்திக்கும் அவர்கள் வேலை செய்கிறதுக்கும் சம்மந்தப்படுத்தாதீங்க. அப்புறம் தமிழ் படம் எடுத்து அங்கே கொண்டு போய் ரிலீஸ் பண்ணுறீங்க. அதன் மூலம் வர்றது காசு வருது, காசு வேணும், ஆனால் ஹிந்தி வேணாமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. கரெக்டு, அதில் ஒரு நியாயமான கேள்வி தான்.
தமிழ் படம் எடுத்து அது ஹிந்தியில் டப் பண்ணி ஓட விடுறதுங்கிற ஒரு வியாபாரம், ஒரு பிஸ்னஸ். அந்த பிஸ்னஸை செய்யும்போது அதுக்கு மொழி கற்றுக்கிட்டு என்ன செய்யணுங்கிறது. இங்கே வந்து அங்கே ஹிந்தி படத்தை எடுத்து நம்ம ஏக் துஜே கேலியே, சனம் தெரி கசம் அதெல்லாம் நம்ம பார்க்கலையா? பார்த்துட்டு தானே இருந்தோம். கமல்ஹாசன் நடித்த படங்கள்லாம் பார்த்துக்கிட்டு தானே இருந்தோம். ரஜினி நடித்த ஒரு ஹிந்தி படத்தையும் நம்ம பார்த்தோம்ல. இப்போ அதுக்குன்னா பாஷை கற்றுக்கிட்டா பார்த்தோம் புரியுது. அதையே தமிழில் டப் பண்ணி ஓட்டினாங்க, அதையும் பார்த்தோம். அதனால் இதுக்கும் அதுக்கும் சம்மந்தப்படாதீங்க. மொழிங்கிறது ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட, அவனுடைய கலாச்சாரம் சம்மந்தப்பட்ட, அவன் மனம் சம்மந்தப்பட்ட விருப்ப மொழி. அது தாய்மொழி. பிறக்கும்போதே தாய்மொழி கற்பிக்கப்படுகிறது. அம்மா, அப்பா அப்படிங்கிறது கற்பிக்கப்படுகிறது. நீங்கள் வந்து ஹிந்தியை வந்து எப்படி நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா, இப்போ அம்பேத்கரினுடைய கூற்றுப்படி இந்தியா முழுக்க, இன்னும் தெற்காசியா முழுக்கவே நாகர்கள் என்ற தமிழர்கள் தான் வாழ்ந்து வந்தாங்க. அவர்களுக்கு பேர் அன்னைக்கு நாகர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சாங்க. இப்போ நாகாலாந்து இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி. அதெல்லாம் நம்ம ஊருன்னு தான் சொல்கிறாங்க. நம்ம ஆளுங்க தான் அங்கே இருக்காங்க. அங்கேயும் தமிழ் எல்லாம் பேசுகிறாங்க, வைக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. இப்போது இந்த தெற்காசியா முழுவதும் பறந்து விரிந்திருந்த தமிழ் அப்படிங்கிற அந்த மொழியை வந்து எப்படி இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே சுருக்கி அடைச்சிருக்காங்க அப்படிங்கிற விவரத்தை வந்து பவன் கல்யாணுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. நமக்கு தெரிஞ்ச சிற்றறிவுக்கு இந்த தமிழ் தான் தெற்காசியா முழுவதும் பேசப்பட்டுச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் அந்த சமஸ்கிருதமும், அதுக்கப்புறம் அந்த உருதும், இது ரெண்டையும் கலந்து ஒவ்வொரு மொழியாக மிக்ஸ் பண்ணி பல்வேறு மொழிகள் உருவானுச்சு. இங்கே இந்திய மொழிகளில் கிட்டத்தட்ட 95% மொழிகளில் வல்லுநர்கள் சொல்கிறாங்க, நான் சொல்லலை அதை. இந்திய மொழிகளில் கிட்டத்தட்ட 95% மொழிகளில் அதில் உள்ள தமிழ் எழுத்தை உருவிவிட்டால் அந்த பாஷையே இருக்காது. தமிழ் தான் எல்லாத்துக்கும் பேசுது. இப்போ மலையாளம் பேசுகிறாங்க அப்படின்னா எங்கேருந்து வந்தது? பாதி மலையாளம், பாதி தமிழ். தமிழ்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மருகி அது சமஸ்கிருத வார்த்தையும் இந்த வடமொழி சொல்லையும் கலந்து அதுக்கப்புறம் தான் மலையாளம். அதே மாதிரி தான் தெலுங்கு இந்தியாவில் அதிகபட்சமாக தாய்மொழியை கொண்ட மாநில மொழியாக தெலுங்கு இருக்குது. இந்தியாவிலே அதிகபட்சமாக பேசக்கூடிய மொழியிலேயே தாய்மொழியாக தெலுங்கு தான் முன்னணியில் இருக்குது. அந்த தெலுங்கு தேசத்தில் பிறந்த ஒரு முதல்வர், துணை முதல்வர், ஒரு நடிகர், ஒரு பிரபலம் இந்த மாதிரி பேசுகிறது எந்த விதத்தில் நியாயம்னே தெரியல. அப்போது நீங்களே உங்களுடைய மொழிக்கு எதிராக இருக்கிறீர்களா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இன்னும் கொஞ்ச நாள் அப்புறம் நீங்கள் இந்தியா வேணால் உங்கள் ஊரில் அலோவ் பண்ணுங்கள், இன்னும் கொஞ்ச நாள் தின்றோம். அதே மாதிரி தான் பீகாரில் மைதிலியா அந்த ஊரோட மொழி, அந்த பேர் சொல்கிறாங்க மைதிலி. அதே மாதிரி உத்தரப்பிரதேசத்தில் போஜ்பூரி இதெல்லாம் இருக்குதான். இன்னும் நிறைய பேர்கள்லாம் இருக்குது. அந்த மொழியெல்லாம் காணாமல் போயிடுச்சு. இப்போ கூட சொன்னாங்க, ஒரு அம்மா லதா மங்கேஷ்கர் அம்மா சொன்னாங்க, மராத்தியில் பாடணும் அப்படின்னா நாங்கள் சும்மா பாடித்தரோம், எனக்கு காசு வேணாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. காரணம் என்ன? மராத்தி மொழியில் பாடல்கள் பாடப்படுவதில்லை. பாம்பேயில் மொத்தமாக எடுத்துக்கிட்டிங்கனாக்கா ஹிந்தி தான் பேசுகிறாங்க. அதனால் அந்த அம்மாவே என்ன வந்து சொல்லியிருக்காங்க, மராத்தி மொழியில் நீங்கள் படம் எடுத்தால், அதில் மராத்தி மொழியில் பாடல்கள் வைத்தால் அந்த பாடல்களை வந்து நான் வந்து சும்மா பாடித்தரேன், எனக்கு காசு வேணாம், இலவசமாக பாடித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்கிறாங்க. இப்படி இருக்கையில் நீங்கள் வந்து ஹிந்தி வேணும்னு நீங்கள் வந்து திராவிட நாட்டில், தென்னாட்டில் உட்காந்துக்கிட்டு பேசுகிறது எந்த அளவுக்கு அது வந்து உங்களுடைய மாநிலத்தை பாதிக்கும் அப்படிங்கிறது தெரியல. இப்போ நீங்கள் இந்தியா அலோவ் பண்ணிங்கன்னா உங்களுடைய மாநிலத்தில் இன்னொரு 10 வருஷமோ 20 வருஷமோ 30 வருஷமோ அது அந்த மொழி தான் ஆக்கிரமிச்சு நிற்கும். அந்த இந்திங்கிற மொழி தான் ஆக்கிரமிச்சிருக்குமே ஒழிய உங்களுடைய தெலுங்கு காலப்போக்கில் மறைந்து விடும். அப்பொழுது நீங்கள் இருக்க மாட்டீர்கள், உங்களுடைய சந்ததியினர் தான் இருப்பார்கள். அவர்கள் எவ்வளோ தூரம் பாதிக்கப்படுவாங்க தெரியுமா? நம்மளுடைய தாய்மொழி அழிஞ்சு போச்சே அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நிறைய மாநிலங்களில் இப்போ இந்த மும்மொழி கொள்கை இந்த சர்ச்சை வந்ததுக்கப்புறம் நிறைய மராத்தியிலே அவங்க தான் அப்படி தான் சொல்கிறாங்க. பாம்பேலே மராத்திக்காரங்களே அப்படி தான் சொல்கிறாங்க, இல்லை எங்களுடைய தாய்மொழிக்கு நாங்கள் முன்னுரிமை கொடுக்க மறந்துட்டோம், அதனால் எங்களுடைய மொழி அழிஞ்சிருச்சு அப்படின்னு நிறைய மாநிலங்கள் நிறைய பேர் பேசுகிறாங்க. இப்போது உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்கள் ஒரு பிரபலமான ஒரு ஆளாக இருந்துக்கிட்டு, ஒரு துணை முதல்வராக இருந்துக்கிட்டு, ஒரு சினிமாவில் நடித்து பிரபலமான நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு பேச்சு பேசுகிறீங்கன்னா, உங்களுக்கு பின்பற்றுற மக்கள் வந்து உங்களை பின்தொடர்கிற மக்கள், உங்கள் மேல் அன்பு கொண்டவர்கள், உங்களை பேரன்பு கொண்டு நேசிக்கிறவங்கலாம் அவங்களோட நிலைமை யோசிச்சு பாருங்கள். அவர்களும் உங்களை மாதிரி தானே பேசுவாங்க. அதனால் ஐயா பவன் கல்யாண் அவர்களே, நீங்கள் பேசுவது சரியா என்று தயவு செய்து சிந்தித்து பாருங்கள். ஹிந்தி
மொழி வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஒரே நாடு, ஒரே தேசம், ஒரே மொழி அப்படிங்கிறாங்க. ஒரே மொழி தான் அப்படின்னா அப்புறம் இத்தனை மொழிகள் எதுக்கு? இத்தனை மொழிகள் இருந்துச்சுல்ல, அதெல்லாம் எப்ப என்ன பண்ணலாம் அப்போ? அப்ப எல்லாத்தையும் கலைச்சுட்டு ஒரே மொழி நீங்க வந்து ஆந்திராவே பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு எலக்ஷனே நடக்க விடாம எல்லாம் மேல இருந்து ஆதிக்கம் பண்ற மாரி தான் பண்ணுவாங்க. இப்ப கல்வி எப்படி அவங்க பொதுப்பட்டியலுக்கு இந்திரா காந்தி அம்மா எடுத்துட்டு போனாங்க. அத வச்சுக்கிட்டு நீங்க இதுதான் படிக்கணும், அதுதான் படிக்கணும் அவங்க சொல்ற மாரி, நாளைக்கு இந்த பாஷை பேசக்கூடாது, இந்த மொழி பேசக்கூடாது, இந்தி மொழி தான் பேசணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயமான சூழ்நிலைக்கு கொண்டு வந்துருவாங்க. மறைமுகமாக செய்யும் செயல் இது. தயவுசெய்து ஐயா பவன் கல்யாண் நீங்க கூட்டணியில இருங்க. பிஜேபியிலேயே இருங்க. சங் பரிவார் அமைப்புகளிலேயே இருங்க. நீங்கள் ஒரு சங்கியாக இருங்கள். எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை. ஆனால் உங்கள் மாநிலத்துக்கான மொழியை நீங்கள் காப்பாற்றுங்கள். உங்களுடைய கலாச்சாரத்தை பேணி காத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய பாரம்பரியத்தையும், உங்களுடைய பண்பாட்டையும் நீங்கள் காப்பாற்றிக் கொள்ளுங்கள். அதற்கான நீங்க ஒரு பிரபலமா இருக்கிறதுனால சொல்றேன் நான். நீங்கள் முன்னெடுத்தால் உங்களுடைய கலாச்சாரம், உங்களுடைய தொன்மம், உங்களுடைய பாரம்பரியம், உங்களுடைய பழமைவாதம் எல்லாம் பழமைவாதம்னாக்கா நீங்க வந்து அது அப்படியே சொல்லல. பழமை. அது வந்து பாதுகாக்கப்படும். பழமை இருந்தால் தான் அவர்களுடைய வரலாறு, உங்களுடைய வரலாறு பாதுகாக்கப்படும். அதனால ஐயா பவன் கல்யாணுக்கு ஒரு வணக்கத்தை வைத்து கோரிக்கையாக வைக்கிறோம். உங்களுடைய தெலுங்கு மொழியை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ளுங்கள். இல்லை என்றால் காலப்போக்கில் இந்தி உங்களுடைய தெலுங்கை விழுங்கி இந்தி தான் கோலோச்சும் அன்றைக்கு வருத்தப்படுவோர் நிறைய பேர் இருக்காங்க. நீங்க நீங்க அவர்களுக்காக நீங்க என்ன வேணா பேசுங்க, ஓட்டு போடுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க. ஆனாலும் எங்களுடைய மாநிலத்தில் எங்களுடைய பேரறிஞர் எடுத்த மாரி மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி அப்படிங்கிறதுல தெளிவா இருங்க. தயவுசெய்து உங்களுடைய மாநில மக்களையும், உங்களுடைய கலாச்சாரத்தையும், பண்பாட்டையும் காப்பாற்றுங்கள் என்று சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.